மணி 10 ஆகுது. தம்பியும் காணும், நாகராஜனையும் காணும். அப்பா நினைவு நாளுங்கிறதே மறந்துட்டாங்களா? நாகராஜா, நீ கரெக்ட் டைமுக்கு வந்து அப்பா படத்துக்கு பூ போட்ட. ஆனா அந்த வேலாயுதத்தை தான் காணும். வேலாயுதம் ஞானத்துக்கு வயசு முக்கியம் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டினவன் அந்த ஞான பண்டிதன். அவன் அபிஷேக பாலை குடிச்சு வளர்ந்த உனக்கு அந்த ஞானம் பிறவியிலேயே அமைஞ்சிருக்கு. உன் சங்கீதத்துக்கு இந்த ஐயர் மட்டும் இல்லப்பா, அந்த ஆண்டவனே அடிமை. ஐயா, நான் ரொம்ப சின்னவன், பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நீ சாதாரணமானவன் இல்ல. உன் கையில வேல் மச்சம் மட்டுமா இருக்கு, அந்த வேலனுடைய அருளே இருக்கு. உங்க அப்பா மாதிரியே நீ பெரிய நாதஸ்வர வித்வானாக போற. அப்பா, என்னப்பா என்னாச்சு? இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு நினைவு நாள், நான் மறந்துட்டேன். அக்கா காத்துட்டு வாங்க, நான் வரேன். இந்தாப்பா பிரசாதம். அக்கா அக்கா கோச்சுக்காதாக்கா, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் ஆச்சா, அதான் ரொம்ப நேரம் கோயில்ல இருந்துட்டேன். பேசுக்கா, பேசுக்கா. நாகராஜா, அக்கா மேல கோவமா இருக்காங்க, என்ன பண்ணலாம்? நல்ல ஐடியா, கேபிள் கார்ட்ல பேசிடலாம். அக்கா, என்ன மன்னிச்சிரு அக்கா, எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீதானே, என்கிட்ட பேசுக்கா. நாகராஜா, இது கொண்டு போய் அக்காட்ட கொடுத்துரு. என்ன சத்தத்தையே காணோம், சைலண்ட் ஆயிட்டா. உண்மையான கோவம் நினைச்சிட்டானோ? என்ன பெரியவங்க கேசட்டோட வந்திருக்கீங்க? வழக்கம் போல கேசட் விட தூதா? கொடுங்க, வாங்க போட்டு கேப்போம். அக்கா, என்ன மன்னிச்சிரு அக்கா, எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீதானே, என்கிட்ட பேசுக்கா. சமாதானப்படுத்துறதுல பெரிய கில்லாடி. என்ன இப்ப நீ போஸ் கொடுக்கறியா? தம்பியாச்சேன்னு சும்மா கோச்சுக்கிட்டேன், தப்பா எடுத்துக்கிட்டியா? உங்ககிட்ட பேசாம என்னால எப்படிடா இருக்க முடியும்? நல்லக்கா. அக்காவும் தம்பி எவ்வளவு பாசத்தோட இருக்கீங்க. நாகராஜனும் உங்ககிட்ட பிரியமா தான் இருக்காங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வேலாயுதம் கூட பிறந்த தம்பின்னா நாகராஜன் கூட பிறக்காத தம்பி. பாம்ப தெய்வமா தான் நினைப்பாங்க, நீ சகோதரனாவே நினைக்கிற. உனக்கு வரப்போற புருஷன் நல்லவனா இருக்கணும். 4 பிளேட் பாம்பு கறி ரோஸ், சூடா காரமா கொண்டா போ. சரி சார். என்ன பாத்தி எப்ப பார்த்தாலும் பாம்பு கறி ஆர்டர் பண்ற, அதுல என்ன டேஸ்ட் இருக்கு? அது தனி டேஸ்ட்பா. சீனாக்காரன் ஒலிம்பிக்ல தங்க பதக்கமா வாங்கி குவிக்கிறான்னா என்ன காரணம்? பாம்பு கறி மகிமைதான். நம்ம ஊர்லதான் பாம்புக்கு முட்டை வச்சு பாலை வச்சு கும்பிடுறான். என்னடா போன காரியம் என்னாச்சு? எந்த நேரத்துல அந்த மாநகரி அம்மன் கோயில் நகையை கொள்ளையடிச்சோமோ அது விக்கவே மாட்டேங்குது. சேட்டு கைய வச்சுட்டான். அப்படியா? டேய், நாம கொள்ளையடிச்சது அம்மன் நகை, சேட்டு கேக்குறது முருகன் நகைய. ரெண்டையும் செட்டா தான் வாங்கிக்குவானா. டேய், இப்போ ஒண்ணு கெட்டு போல, திரும்ப அந்த முருகன் கோயிலுக்கு போய் கொள்ளையடிச்சிருவோம். அது எப்படா முடியும்? 3 மாசத்துக்கு முன்னாடிதான் அந்த ஊர் கோயில்ல கொள்ளையடிச்சு வந்தோம். இவன் பக்தனா நடிச்சாலும் அந்த ஊர் ஜனங்களுக்கு இவன் மேல சந்தேகம் இருக்க. டோன்ட் வரி பார்ட்டி, என் முகராசியே தனி. நடிக்கிற விதத்துல நடிச்சா எவனுமே என்கிட்ட ஏமாந்துருவான். நாளைக்கே நான் அந்த ஊருக்கு போறேன், மறுநாள் நீங்க வரீங்க, நகைய கொள்ள அடிக்கிறோம். சம்ஜே சம்ஜே. யோ 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 பஞ்சாமிர்தம் இல்லையா? நீ எதுக்கியா நான் சொத்து தூக்கிட்டு அலையற? எத்தனை ஓட்டை இருக்குன்னு என்ன போறேன்? என்ன விளையாடுறீரா? என்ன பார்த்தா வித்வான் மாதிரி தெரியலையா? இந்த சிங்கார வேள சன்னதிய சங்கீத மலையில நானே வைக்க போறேன். வேண்டாம்யா வேண்டாம். ஏற்கனவே அம்மனுடைய நகையெல்லாம் திருட்டு போனதுனால அந்த அம்மன் சன்னதியே மூடிட்டோம்.
இப்ப நீ மட்டும் நாதஸ்வரம் வாசிச்ச அத பொறுக்காம அந்த முருகனே தன்னுடைய சன்னதியை தானே மூடின்றுவார். அந்த வேலாயுதம் பையன் செனாய் உயரம் கூட இல்ல, அவன் வாசிக்கும் போது நான் வாசிக்க கூடாதா? அவங்க அப்பா பெரிய நாதஸ்வர வித்வான். அப்பனோட ஞானம் பிள்ளைக்கு அப்படியே இருக்கு. உங்க அப்பனோ ஐயரே, யார பத்தி வேணாலும் பேசுங்க, எங்க அப்பா பத்தி மட்டும் பேசாதீங்க. ஏன்னா எங்க அப்பா யாருங்கிற குழப்பம் எங்க குடும்பத்திலே இருக்கு. பஞ்சாமிரம் என்னய்யா? சங்கீதத்துக்கெல்லாம் இயற்கையிலேயே ஒரு ஞானம் ஐயா. அப்போ எனக்கு ஞானம் இல்லைங்கிறீரா? யோ ஐயரே, உன் குடுமி சத்தியமா சொல்றேன், திரும்ப இருக்கு. அந்த குடுமி சத்தியமா சொல்றேன், இன்னும் ஒரு மாசத்துல நாதசுரத்துல குன்னக்குடி வைத்தியநாத மாதிரி வர்றேன். அவர் மதுடி வாசிக்கிறவரு. வாத்தியத்தை மாத்திட்டாரா? சொல்லவே இல்லையே. அவர் என்ன வாத்தியம் வாச்சா நமக்கு என்ன? நாளைக்கு நாதசுரத்தை எடுத்துக்கிட்டு என் பின்னாலே வர்றேன். வரட்டுமே. கனவு நாகராஜா, என்ன சந்நிதி தரைய மூடின்னு நிக்கிற? இந்த ஊருக்கு என்ன கெடுதல் நடக்க போகுதோ முருகா. ஒரு டீ கொடுங்க. டீயா? உன்னை வீட்டுல விட்டா தப்பு. போயா. அட பாவி, முன்ன நீ ஊருக்குள்ள வந்த, அம்மன் நகையெல்லாம் திருட்டு போயிடுத்து, சந்நிதியே மூடிட்டோம். இப்ப நீ ஊருக்குள்ள வந்திருக்க, முருகனுக்கு அபிஷேகமே பண்ண முடியாம போயிடுச்சு தெரியுமா? சாமி, நீங்க சொல்றது அதிசயமா இருக்கு. அபிஷேகம் பண்ண முடியாம போனதுக்கும் நான் இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ இந்த ஊருக்குள்ள வந்தது அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கல. மரியாதையா திரும்பி போயிடு. போக மாட்டேன் சாமி. என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு விரட்டுவீங்க, அவ்வளவுதானே? இந்த ஊர் முருகன் பெருமையை பத்தி எழுத வந்த எனக்கு இதுதான் பரிசுன்னா சந்தோஷமா இருக்கிறேன் சாமி, சந்தோஷமா இருக்கிறேன். வரேன். அம்மா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தாகமா இருக்கு. உனக்கெல்லாம் தண்ணி கொடுக்கறதே பாவம். போயா. யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களா? நான் தரேங்க. இந்தாங்க. சிவகாமி, ஏன் சாமி கோச்சுக்கிறீங்க? முன்னொரு தடவை வந்து நம்ம ஊர் அம்மன் பெருமை எழுதிட்டு போனாரு. இப்ப முருகன் பெருமை எழுத வந்திருக்காரு. இவருக்கு தண்ணி தரலனா அந்த முருகன் கூட நம்மள மன்னிக்க மாட்டாரு. நீங்க குடிங்க. ஏன்டா தட்டி விட்ட? இந்த ஆளுக்கு நீ தண்ணி கொடுக்க எனக்கு பிடிக்கல. அப்படி சொல்லு. எதுதா பேசுற? ஐயோ, அவனை ஒண்ணு திட்டாதீங்க, பாவம் குழந்தை. இந்த ஊரே என்ன வெறுக்கும் போது இவன் என்ன செய்வான்? ஆனா ஒண்ணு, என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் வந்த வேலையை முடிக்காம போக மாட்டேன். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. நான் இந்த ஊர் டிராவல்ஸ் பங்களூர்ல தங்கறதுக்கு பெரிய இடத்துல இருந்து சிபாஸ் லெட்டரோட வந்திருக்கேன். அங்கதான் தங்க போறேன். தேவைப்பட்டா சந்திக்கிறேன். வரேங்க. வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கலாம். என்னடா ரொம்ப சீரியஸா உட்கார்ந்து டைரியில எழுதிட்டு இருக்க? கோயிலை பத்தி எழுதுறியா, நான் வடிக்க போற கொள்ளைய பத்தி எழுதுறியா? உங்களை இருட்டின பிறகு தானே வர சொன்னேன். இப்ப என்ன வந்தீங்க? யாராவது பாத்திர போறாங்க? இல்லடா பாட்டி, நைட் எப்படி கொள்ளை அடிக்கலாம்னு பிளான் பண்ணதான் வந்தோம். டேய், நீங்க முதல்ல எங்க மாதிரி தண்ணிக்குள்ள இருந்தாதான் பலம். நைட்டு ஃபுல்லா ஏத்திக்கிட்டு வந்துருங்க. பூட்டை உடைக்கிறோம், காரியத்தை முடிக்கிறோம்.
பாம்பு மெனடிச்சு காட்டி இனிமேங்கிறது ஆபத்து. படாசக்கா திருடங்க வந்து பூட்டை உடைச்சிருக்காங்க. நல்ல வேளை எதுவுமே திருட்டு போகல. முருகா, நாகராஜன் தான் மணி அடிச்சு நகையெல்லாம் காப்பாத்திருக்கான். அம்மன் சன்னதில கொள்ளையடிச்ச அதே கூட்டம் தான் இங்கேயும் வந்திருக்கு. இதுக்கு என்னதான் வழி? வீட்டுக்கு ஒரு ஆளு காவலுக்கு தினமும் இங்க வந்து படுத்துக்கணும். வேலாயுதம் சொல்றதுதான் சரி. என்ன சொல்றீங்க? சரிங்க சரிங்க. நாகராஜா, வாய் இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க. வாய் இல்லாத நீ நல்லது பண்ற. எங்களை பொறுத்த வரைக்கும் நீதான் சாமி. என்னன்னு கட்டாவில குத்த வச்சு உட்கார்ந்துருக்க? செம்புல தண்ணி கொண்டு வரட்டுமா? டேய், அசிங்கமா பேசாதடா. அதுக்கா உட்கார்ந்திருக்கேன். நாதசுரம் வாசிச்சு கட்டாந்திரியில பயிர் வளர்க்க போறேன்டா. நாதஸ்வரம் வாய்த்தா பயிர் வளருமா? அதுக்குன்னு ஸ்பெஷல் ராகம் இருக்குடா. அத வாசிச்சா கட்டாந்திரியில பயிர் வளரும். நீ என்ன பண்ற? இந்த துணியில என் கண்ணை கட்டுற. எதுக்குண்ணே? பயிர் வளரும் போது அதை நான் பார்க்க கூடாது. அதுக்கு சு கண்ணா பின்னான்னு கேள்வியை கேட்காத, சொன்னதை செய்யு. ஆ. என்ன நாதசுரம் வீங்கிருச்சு? கொஞ்ச நேரம் எடுத்தாரு. அண்ணே வளருதுண்ணே. வளரும் வளரும். அண்ணே அரிக்குதுண்ணே. புள்ள அரிக்குதா? அரிக்கட்டும். அண்ணே இப்படி வளரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இது சாதாரண ராகமா? ரோமாபுரி ராகம். அண்ணே விட்டா என் உயரத்துக்கு வளர்ந்துரும் போல இருக்கு. அண்ணே அண்ணே நிறுத்துங்கண்ணே நிறுத்துங்கண்ணே. பயிர் வளர்ந்துருச்சா? பயிரா? கண்ணை தெரிஞ்சு பாருங்கண்ணே. கரடி கரடி. கரடி இல்ல, நான் ஒத்துன. என்னது? பயிர் வளரும்னு பார்த்தா மயிர் வளர்ந்துருக்கு. அண்ணே என்ன ராகம்னே வாய்ச்சி இப்படி வளர்ந்துருச்சு? தோடி ராகத்துக்கு பதிலா கரடி ராகம் வாச்சிட்டேன் போல் இருக்கேன். இப்படியே நான் எப்படின்னா ஊருக்குள்ள போறது? இந்த முடி எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ராக வாசிக்கல. முடி எடுக்கிறதுக்கு எதுக்கு ராகம்? கத்தி எடுத்து வலிச்சுட்டா போகுது. பா போலாம். என்ன எனக்கு அரிக்குது? என்னடா வேலாயுதம் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கிற? எனக்கு அந்த பட்டணக்காரனை பிடிக்கல. ஆமாடா வளையதான், அவன் மொழியே சரியில்லை. கோழி முட்டை கண்ண. ஆனா எங்க அக்கா அவனை நம்புறாளே. உங்க அக்கா வைரமா வளர்ந்திருக்காளே தவிர என்ன மாதிரி அறிவு வளரலையே. டேய் கம்னர்ரா. எங்க அக்கா நினைச்சாதான் கவலையா இருக்கு. கவலைப்படாதா, கவலைப்பட்டா உடம்பு இழைச்சு போறோம். நம்ம சந்தோஷமா நாதஸ்வரம் வாசிப்போம். நெருமாலும் டான்ஸ் ஆடுவான்.
யார் அந்த ஆளுங்க? ஏன் உங்க மேல டிராக்டர் ஏத்தி சாகடிக்க வந்தாங்க? அதான் தெரியல. ஆனா அந்த ஆளுங்க முருகன் கோயில திருட வந்தாங்களே, அந்த கூட்டமா இருக்கும்னு சந்தேகப்படுறேன். எதை வச்சு சந்தேகப்படுறீங்க? டவுனுக்கு போய் அந்த திருட்டை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது அந்த கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன தீர்த்து கட்ட பாக்குது. எனிவே அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இந்தாங்க. ஐயோ, பரவாயில்லைங்க, வாஷ் பண்ணா போயிடுது. ஆயிரம் தான் இருந்தாலும் நீ செஞ்சது தப்புமா. ஊரே வெறுக்கிற ஒரு ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போடலாமா? ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? உனக்கு அந்த பட்டணத்துக்காரனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அவரை தான் கட்டிக்க போறேன். சாப்பாடு போட்டதே தப்புன்னு சொல்றோம், சம்பந்தம் வேற பண்ண போறியா? ஏ, அவரை கட்டிக்கிட்டா என்ன தப்பு? எனக்கும் ஒரு ஆண் துணை வேணும் இல்லையா? அக்கா சும்மா இருக்கா? அந்த ஆளை நீ கல்யாணம் பண்ணிட்டா ஒத்துவன் தனி கச்சேரி பண்ண மாதிரி இருக்கும். அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, அம்சமா 1000 மாப்பிள கொண்டாந்து நிப்பாட்டுறேன். தயவு செஞ்சு யாரும் என் கல்யாண விஷயத்துல தலையிட வேண்டாம். அது எப்படிமா நாங்க தலையிடாம இருக்க முடியும்? அனாதையான உனக்கும் உன் தம்பிக்கும் நாங்க தானே பொறுப்பு. உனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அது எங்களுக்கு தானே. மன்னிக்கணும், நம்ம எல்லாருக்கும் துணை அந்த முருகன் தான். இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமாங்கிறத அந்த முருகன் கிட்டயும் உத்தரவு கேட்டுருவோம். சரிம்மா, முருகன் பேர்ல பாரத்தை போட்டுட்டு உன் தம்பி வேலாயுதத்தை ஒரு பொட்டலத்துல வீபூதியும் ஒரு பொட்டலத்துல குங்குமமும் அடிச்சு போட சொல்லுவோம். குங்குமம் வந்துடுதுன்னா அந்த முருகனே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு அர்த்தம். நாகராஜா, நீயே வந்து 2 பொட்டலத்துல ஒன்னு எடுப்பா. முருகனே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானே, ஓ விதிப்படியே நடக்கட்டும். நாகராஜா, குங்கும பொட்டல வந்துருச்சுன்னு வருத்தமா? நான் தான் 2 குங்குமம் வச்சேன். நானா வைக்கல, அக்கா சொன்னவங்க செஞ்சேன். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. நல்வரவு. நாகராஜா, பாத்தியா? வரப்புற மாப்பிள்ளைக்கு பூவாலேயே நிச்சயதார்த்த வரவேற்பு. எப்படி? எங்கடா போற? நாகராஜா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி செஞ்சிருப்ப? போய் இதை சரி பண்ணு. போடா போடா. என்ன சிவகாமி அப்படி பாக்குற? உக்காரு. நமக்குள்ள என்ன வைக்கும்? உக்காரு. இது சாதாரண டிராவல்ஸ் பங்களான்னு நினைச்சேன். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? அதான் நானே டெக்கரேட் பண்ணேன். விஷத்தை சாப்பிட்டாலும் வெள்ளி டம்ளர்ல சாப்பிடணும். அதான் என் டேஸ்ட்.
நான் உங்களை ஒரு பக்தர்னு நினைச்சேன். பெரிய ரசிகராகவும் இருக்கீங்களே, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பூஜை ரூமும் பெட்ரூமும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்லையா? பக்தியும் ரசனையும் ஒரே மனசுல. சிவகாமி, இப்போ உன்னை பார்த்தா அம்பாள் மாதிரியே இருக்கு. அம்பாளா? அவ மாதிரி எனக்கு நகை அலங்காரம் எதுவும் இல்லையே. நகை போறது ஒரு பெரிய விஷயமா? நான் நினைச்சா உன்னை தங்கத்தாலே குளிப்பாட்டுவேன். பெட்ரூம்ல எல்லா ஆம்பளைங்களும் பேசுற பேச்சு தான் இது. புருஷன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு. நானோ சிவகாமி, நான் மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்ல. என்கிட்ட நிறைய நகைங்க இருக்கு. அதை எல்லாத்தையும் உனக்கு போட்டு நான் அழகு பார்க்க போறேன். எனக்கா? எஸ், 1 minute. பாத்தியா, எல்லாம் உனக்கு தான். அடேங்கப்பா, எவ்வளவு நகைங்க! எல்லாம் எங்க பாட்டம் போட்ட சொத்து. போட்டுக்கிட்டு வா. எல்லாத்தையுமா? எல்லாம் உனக்கு தான், போட்டுக்கிட்டு வா. போ. யோ, எல்லாரும் எங்கே ஓடுறீங்க? கோயில்ல பெரிய அதிசயம் நடந்திருக்குங்க. அதிசயம் நடந்திருக்கா? நேத்து ராத்திரி சிவகாமிக்கு நாம கொடுத்த நகை இப்ப அம்மனுக்கே திரும்பி வந்திருக்க. முருகா, நான் நினைச்சது நடந்துருச்சு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிவகாமி, என்னங்க? ராத்திரி நான் உனக்கு போட்ட நகை எல்லாம் எங்க? எடுத்த இடத்துலயே வச்சுட்டேனே. எடுத்த இடத்துலயே வா. அப்பட்டமா சொல்லணும்னா நீங்க திருடின இடத்துலயே திரும்பவும் கொண்டு போய் வச்சுட்டேன். நிறுத்துடி. யாரப்பா திருடங்கிற? அது எங்க பரம்பரை சொத்து. எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. அது உங்க அம்மா நகை இல்ல, எங்க ஒரு அம்மா நகை. அது உங்ககிட்ட இருந்து தந்திரமா வாங்கத்தான் இந்த தாலியை கட்டிக்கிட்டேன். என்ன பாக்குறீங்க? உங்களை காதலிச்சது நடிப்பு, கல்யாணம் பண்ணிக்கிட்டது தற்கொலை. ஆமா, நீங்க பக்தர் இல்ல, திருடன் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது நிரூபிக்க என்கிட்ட சரியான ஆதாரம் இல்ல. உங்ககிட்ட பழகுனா ஆதாரம் கிடைக்கும்னு நினைச்சேன். காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். அப்பதான் என்ன நாகராஜா, எங்க கூப்பிடுற? எங்க கூப்பிடுற? என்னடா பண்றது? கொள்ளடிக்க கோயிலுக்குள்ளேயே காலை வச்சாச்சு. அந்த பாம்பு வந்து கெடுத்துருச்ச. அம்மன் கோயில் அடிச்ச நகை பத்திரமா இருக்குல்ல? ஏய், என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? இங்கதான் வச்சிருக்கேன். கொள்ளடிச்ச ஊருக்கே நகையை கொண்டு வந்திருக்கேன். யாராவது பாத்துட்டாங்கன்னா? பாத்துட்டு போகட்டுமே. நகைய நான் நம்பர் லாக் பிரீஃப் கேஸ்ல வச்சிருக்கேன். அந்த நம்பர் எனக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாராவது திறக்க ட்ரை பண்ணாங்க, பாம்பு வெடிக்கும். ஆல் க்ளோஸ். பாட்டு
நீ எல்லா விஷயத்திலும் டாப். ஆனா இந்த பொம்பளை விஷயத்துல மட்டும் ரொம்ப வீக். பெரிய மனுஷன்டா, கோடி கோடியா கொள்ள அடிப்பேன், கொண்டு போய் பொம்பளையும் கல்ல கொட்டுவேன். என் டேஸ்டே தனிடா. சம்ஜே. உங்ககிட்ட நகை இருக்கிற விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லி அனாவசியமா உயிர் பலி வாங்க நான் விரும்பல. அதுக்கு பதிலா என் வாழ்க்கையே பணிய வைக்க தீர்மானிச்சேன். உங்களுக்கு இருக்கிற பொம்பளை சபலத்தை வச்சு மடக்கன தந்திரமா நகைய வாங்கி ராவோட ராவா கோவில்ல கொண்டு போய் வச்சுட்டேன். ஆனா ஒண்ணு, உங்களை யார்கிட்டயும் காட்டி கொடுக்கல. ஏன்னா நீங்க என் புருஷன் இல்லையா? நாளை வித்தா நீ நிழலையே வைக்கிறியா? என்ன தைரியம்? என்ன நீங்க அடிச்சாலும் உதைச்சாலும் ஆக போறது ஒண்ணும் இல்ல. கோயிலுக்கு போன நகை திரும்ப உங்க கைக்கு வர போறது இல்ல. யார்கிட்ட சொல்ற? சாராய போதில செடியா இருக்கானா, சம்சார போதில தடுமாறிட்டேன். ஆனா வட்டியும் முதலுமா வசூல் பண்ணாம விட மாட்டேன். வேண்டாங்க, ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால அந்த ஆத்தா உங்களை தண்டிக்கணும்னு நினைக்கல. நினைச்சிருந்தா அவ நகையை திருந்த அன்னைக்கே உங்க கை விளங்காம போயிருக்கும். மன்னிக்கணும்னு நினைச்சிருக்கா, அதான் உங்களை என்னோட வாழ வச்சிருக்கா. தயவு செஞ்சு திருட்டு புத்தி இன்னியோட தலை முழுகிடுங்க. முழுகிறேன்டி, ஆனா திருட்டு புத்தி இல்ல. உன்னை அடியோடு தலை முழுகிறேன். என்னை ஏமாத்தி எங்கிட்ட இருந்த நகையை அபகரிச்ச உன் புத்திசாலித்தனத்துக்கு நான் தரப்போற பட்டம் வாழா வெட்டி. எஸ், இன்னையில இருந்து நீ தாலி கட்டின விதவை. நில்லுங்க, எதுக்கும் துணிஞ்சுதான் நான் உங்களை கட்டிக்கிட்டேன். உங்களோட வாழ்ந்து காட்டுறது மட்டும் இல்ல, எந்த கோவில்ல நீங்க திருநீங்களோ அதே கோவில்ல உங்களை ஒரு பக்தனா கொண்டு போய் நிறுத்தி காட்டுறேன். சவால் விட்டுறியா? வருவேன், மறுபடியும் கோயிலுக்குள்ள வருவேன். பக்தனா இல்ல, திருடனா. எதுக்கு? ஒரு நாள் உன் கூட படுத்ததுக்கு. நான் அப்பவே சொன்னேன் பாட்டி பொம்பளை விஷயத்துல வீக்குன்னு. கேட்டா தானே? ஆஃப்டர் ஆல் ஒரு வில்லேஜ் கேர்ள் உன்னை ஏமாத்தி நகையை அபேஸ் பண்ணிட்டாளே. உங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், யாராவது நம்மள அடிச்சா அம்மான்னு அழுகலாம், அம்மாவே அடிச்சா என்னன்னு அழுகிறது? சுமாரா, ஏதோ ஒரு தடவை ஏமாந்துட்டேன், அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு. ஆனா வட்டியும் முதலுமா கொள்ளடிக்காம விட மாட்டேன். எதுக்கு வந்தா? என்னடா இது? கீழிடுவேன். ஏய் நில்லுங்கடா, எதுக்குடா ஒவ்வொன்னா கொண்டு வந்து வச்சுட்டு போறீங்க? யாரோட? நீயா? இங்க எதுக்கு வந்த? ஒரு பொண்ணு புருஷன் வீட்டுக்கு எதுக்கு வருவா? வாழறதுக்கு தான். ஆமா. ஏய், உங்க அக்காவுக்கு அந்த பாக்கியம் இல்லடா. பெத்தவங்க இவளுக்கு வச்ச பேரு சிவகாமி, நான் வச்ச பேரு வாழா வெட்டி. வாழா வெட்டியா? வெட்டி புடுவா வெட்டி. டேய், எதுக்கும் கொஞ்சம் தள்ளிடுறா, பையன் வேகமா இருக்கான், பாஞ்சிர போறான். டேய், அவங்களுக்கு நான் சுண்டக்கா பைய, கோயில்ல சுண்டலுக்கு நாதஸ்வரம் வாசிக்கிற பைய இப்ப என்ன கிண்டல் பண்றான். டேய், மரியாதையா உன் அக்காவை கூட்டிட்டு வெளில போயிடு. அக்கா, நான் சொல்லல, உன்னை பார்த்தா எனக்கு பயம். ஆமா ஆமா, சபதம் போட்டிருக்கல்ல, தோத்து வருங்கிற பயம். என்னக்கா சபதம்? இவரை திருத்தி காட்டுறேன்னு சபதம் போட்டிருக்கேன், அதான் பயப்படுறாரு. ஐயோ பாவம், மிஸ் மட்டும் பெருசா வச்சிருக்காரு. ஆனா வீரம் இல்லையே. பேசாம இரு பொடைய கட்டிக்கலாம். ஏய், சும்மா எடுத்துறா. எனக்கு என்ன பயம்? உங்க அக்கா இந்த வீட்லயே இருக்கட்டும், வீட்டுக்காரியா இல்ல வேலைக்காரியா. ஆனா ஒண்ணு, நீயும் அந்த பாம்பும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. வெளிலப்படா. எப்படியோ எங்க அக்கா சொன்னா போதும். இதோ காலப்படாதக்கா, நீ உள்ள போ. நம்ம சாமி உனக்கு தொல்லை இருக்கும். பஞ்சாபில் துப்பாக்கி சூடு, காஷ்மீரில் கலாட்டா, அஸ்ஸாமில் ஆர்ப்பாட்டம், ஆந்திராவில் அமளி. அடச்சே, பேப்பரை விரிச்சா போதியா, இங்க கலாட்டா அங்க கலாட்டா, இங்க துப்பாக்கி சூடு அங்க துப்பாக்கி சூடு, ஒரே தலைவலியா போச்சியா. இவ்வளவு ஏன் தொல்ல? இந்தியாவை மாநிலமா தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட வேண்டியதானே?
மாட்டிக்கிட்டா வட வட அட இந்த ஐயாவும் வட ஏப்பா இது என்ன மசால் வடை அப்படியா சரி இதுல என்ன இருக்கு கடலை பருப்பு அது எங்க விளையுது மகாராஷ்டிராவுல ஆ, வேற இதுல என்னென்ன இருக்கு எங்கெங்க விளையுது இது தெரியாதா கடுகு கல்கத்தா வெங்காய மிளகா ஆந்திரா எண்ணெய் குஜராத் தோரம் பருப்பு மத்திய பிரதேசம் இரும்பு சட்டி ரூப்கேலா அரிகாரண்டி பிலாய் சரக்கு மாஸ்டர் கேரளா ஹோட்டல் முதலாளி உடுப்பி சாப்பிடுறவங்க தமிழ்நாடு கேவலம் இந்த 20 பைசா மசால் வடைக்கு இத்தனை மாநிலங்கள் ஒண்ணு சேர வேண்டியிருக்கு உங்களுக்கு தனித்தனியா மாகாணங்கள் பிரிச்சு கொடுத்தா என்னடா கிழிப்பீங்க போங்கடா கிறுக்கு பசங்களா தூ நம்மளுக்கு இருக்க பசங்கன்னு சொல்லிட்டு போறா